இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியின் தினம் ஒரு யோகா என்று இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் பர்வதாசனா என்று அழைக்கிறார்கள் சில பேர். இந்த ஆசனம் நாங்கள் வந்து அதமுக்தி சவாசனா அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேரும் இருக்குதுக்கு குவிபாத ஆசனா. 3 பேர் இருக்குது ஒரு ஆசனத்துக்கு. ஒரு ஆசனத்துக்கு 3 பேர் இருக்குது. எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு பாருங்கள். அதுமாரி நன்மைகள் வந்து அது எக்கச்சக்கமான நன்மைகள்லாம் இருக்குது. இந்த ஆசனம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த ஆசனம் செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் நம்ம உடம்புக்கு அப்படின்ட்டு சொல்ல இருக்கிறோம். இப்போ வந்து பழம் பற்றிய தகவல்களை இப்போ பார்த்துடலாம். பழம் இப்போ நான் வந்து அழிக்கக்கூடிய இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய வந்து பழம் வந்து நொனாப்பழம் வந்து கிராமத்துலலாம் வந்து காட்டில் வந்து ஒரு பழம் இருக்கும். கருப்பாக புல்லு புள்ளியாக கண்ணு மாரி இருக்கும். அந்த பழத்தை பற்றி சொல்ல இருக்கிறோம். அந்த பழம் வந்து நாங்கள் சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கோம். ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். அந்த பழத்தை வச்சு தான் நோனின்னு ஒரு பழம் இது கண்டுபிடிச்சி அதை வந்து டானிக்காக எடுத்து நல்ல ரேட்டுக்கு விற்பனை ஃபாரினில் அதர்கண்டி நம்ம இந்தியாவிலையும் கூட அந்த அந்த நோனி பழங்கிற ஜூஸ் வந்து கிடைக்கிது. நிறையா கடைகளில் கிடைக்கிது. நல்ல வியாபாரம்லாம் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பாதி வந்து சர்க்கரை சேர்க்குறாங்க, பாதி அதுக்கான நன்மைகளும் அந்த ஜூஸில் இருக்குது. ஆனால் பெரிதாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. அது நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நொனாப்பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து, நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். முடிஞ்சளவு இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் அந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். சின்ன வயசு பசங்களாம் நாங்களாம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் இந்த கோடை நாளில் என்னென்னா நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோங்க. அப்படியே எங்கேயாச்சும் அப்படியே சுற்றுவோம். இந்த வெயிலில் அந்த பக்கம் காட்டு பக்கம் சுற்றுவோம். இந்த பனங்காய் வெட்டி சாப்பிட்றது அப்படி இப்படின்ட்டு அப்படியே தான் இருப்போம். அப்போல்லாம் ஆரோக்கியமாக இருந்தோம். இந்த மண்ணிலலாம் உளுந்து பிறண்டோம், நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் பசங்களாம் அப்படிலாம் இல்லை. இப்போ மொபைலை கையில் கொடுத்துட்றோம். நம்ம வீட்லேயே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிலே விட்றதில்ல. அப்படியே வீட்டிலே வச்சுக்கிட்டு மொபைலை பார்த்து அது என்ன பண்ணுறதுன்னா அந்த பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா அதை உடனே டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டேது, எடுத்துக்கொள்ள முடியல. அந்தளவுக்கு மூளை வந்து மங்கி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மொபைல் நம்ம கொடுக்காம நல்லா வெளியில் வந்து இந்த உடம்புல வெயிலெலாம் படுற அளவுக்கு நல்லா வெளியெலாம் விட்டு நல்லா விளையாடலாம் விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுமாரி உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் வந்து அதிகமாக வந்து கீரைலாம் கொடுங்க. நம்ம கிராமத்தில் நகரத்தில் எங்கே பார்த்தாலுமே இந்த முருங்கைக்கீரைலாம் கிடைக்குது. முருங்கைக்கீரை, இந்த தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரைலாம் அதிகமாக கிடைக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு சாம்பாரோ ரசமாவோ வச்சு கொடுங்க. ரசம்னு சொல்கிற மாதிரிங்க, சாம்பார் இல்லைன்னா அது சூப்பு மாரி வச்சு கொடுக்கலாம். இந்த சின்ன வயசு பசங்களாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். காலையில் இல்லைன்னா ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி போடலாம். இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் அதுமாரி சூப்பு மாரி வச்சு கொடுத்தோம்னா நல்லா சுவையாக இருக்கும். அது வந்து நல்லா ஆரோக்கியமானது. அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்சளவு நம்ம உணவில் வந்து வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ நம்ம உணவில் வந்து நம்ம அதிகமாக கீரையை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன்லாம் நம்ம நிறைய பேர் அதில் தான் சத்து இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு இது இருக்குது. அப்படிலாம் இல்லை. நம்ம சைவத்துலேயும் அந்த கீரைகள்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுக்கு ஈக்குவலான சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இல்லைனா 5 நாள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தொடர்ந்து நம்ம குழந்தைகள்லாம் கொடுத்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அவங்களால. அதனால் தொடர்ந்து முடிஞ்சளவு இந்த கீரைகள், இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த முளைக்கட்டிய தானியங்கள், இந்த நட்ஸு அதுமாரிலாம் கொடுங்க. பேரிச்சம்பழம் உதாரணத்துக்கு பேரிச்சம்பழம் வந்து டெய்லியுமே ஒரு ஈவினிங்கில் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லைனா பாலில் போட்டுக்கூடிய சில பேர்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பாலில் போட்டுக்கூடிய நம்ம கொதிக்க வச்சு நம்ம கொடுக்கலாம். இதுமாரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளை வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். படிப்பில் நல்லா கவனம் செலுத்த முடியும். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்க முடியும். அதனால் இதெல்லாம் முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு முடிஞ்சளவு அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ஆசனம் எளிய பயிற்சிலாம் செய்து முடிச்சுட்டு இந்த உடலிறக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு பர்வதாசனா அல்லது அதமுக்தி சவாசனா, குவிபதாசனா ஒரே ஆசனம் தான், ஆனால் 3 பெயர்கள். இந்த ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். நல்லா காலை 2 நல்லா படியை மாரி வச்சுக்கிட்டு கை 2 நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு கழுத்து பகுதி வந்து உள்நோக்கி செல்லணும். நல்லா அருமை. எண்ணிக்கை 1 2 3 4
5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. இந்த ஆசனம் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பிளேஸில் தான் செஞ்சு காமிக்கிறோம். ஆனால் அதுமாரி ஓப்பன் பிளேஸில் செஞ்சோம்னா தான் நம்ம காற்றுலாம் நல்லா இயற்கை காற்றோட ஒன்றி அந்த காற்று வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா, அது சாதாரணமாக சுவாசிக்கிறப்ப உடம்புக்கு நல்லது. அதோட நம்ம ஆசனத்தையும் கொடுத்தோம்னா உடம்புக்கு இன்னும் நன்மையை அளிக்கக்கூடியது. அதனால தான் நாங்கள் அதுமாரி ஓப்பன் பிளேஸில் இந்த ரூம்லாம் செய்யாமல் முடிஞ்ச அளவு நல்ல ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு, முடிஞ்ச அளவு மொட்டை மாடி இல்லைன்னா முடிஞ்ச அளவு இந்த பீச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் முடிஞ்ச அளவு காலை நேரத்தில் இந்த பீச்சு காற்றுல கூட செய்யலாம். அதுமாரி மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த மலை அடிவாரத்தில் போய் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து பழகினீங்கன்னா சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். பர்வதாசனா, அதமுக்தி, சவாசனா, குவிபதாசனா ஒரு சுற்று முடிந்து வந்துட்டு இப்போ உடல் இருக்க பயிற்சி முடித்துவிட்டு இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். இரண்டாவது சுற்று முடிந்த பிறகு பர்வதாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்வோம். இலைப்பயிற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டு காலையை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கையை ரெண்டுத்தையும் நல்லா ஊனி பேலன்ஸ் பண்ணி கழுத்தை மட்டும் முடிஞ்ச அளவு உள்நோக்கி 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. இரண்டு கையிலையும் சின்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு. பர்வதாசனா அல்லது அதமுக்தி சவாசனா அல்லது குவிபதாசனா 3 பெயர்கள் இந்த ஆசனத்துக்கு இருக்குது. இந்த பர்வதாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். இந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த நிலையில் இருக்கும்போது நரம்புகளையும் புஜங்களையும் மற்றும் கால் தசங்களையும் பலப்படுத்துகின்றன. முதுகு தண்டு நரம்புகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது. குறிப்பாக 2 தோள்பட்டையில் முதுகு தண்டு பகுதியிலும் இரத்த ஓட்டம் ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த பர்வதாசனம் செய்வதனால் இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு நரம்பு மண்டலம்லாம் நல்லா ஃபுல்லாக ரத்த ஓட்டம் ஃபுல்லாக எல்லா பகுதிக்கும் சென்று நல்லா ஆரோக்கியமாக இருக்க வைக்க இந்த ஆசனம் பெரிதும் பங்கு வகிக்கின்றன. முடிந்தளவு நாங்கள் உங்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய ஆசனத்தை தான் தொடர்ந்து பார்த்து செய்து பலன் பெறுங்க. இன்னையோட உங்களுக்கு கோடை விடுமுறைலாம் முடிய இருக்கிறது. 10ஆம் தேதி ஸ்கூலு ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நல்லா விளாண்டுக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருந்தீங்க. இதுக்கப்புறம் நல்லா படிக்க போகிறீங்க. இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து பழகி சிறந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனம்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து செய்து வந்தீங்கன்னா படிப்பில் நல்லா சிறந்த விளங்க முடியும். ஏன்னா ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வந்து ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் முடிந்தளவு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள், தியானம், இந்த மூச்சு பயிற்சி, அந்த எளிய பயிற்சி, அதுமாரி நாங்கள் யோகா இந்த சேனலில் வந்து சின்ன சின்ன வீடியோலாம் கொடுக்குறோம். சும்மா எளிய பயிற்சிலாம் அதெல்லாம் கூட செஞ்சால் கூட உடம்புக்கு சிறந்த நன்மைகள் அளிக்கக்கூடியது. ஆனால்
அதிகமாக இப்போ வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக என்னென்ன இருக்குன்னா, மூட்டு வலி சில பேருக்கு இருக்குங்கிறாங்க, முதுகு இருக்குங்கிறாங்க, கழுத்து வலி இருக்குங்கிறாங்க, இடுப்பு வலி இருக்குங்கிறாங்க. அவங்களாம் தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து வந்தீங்கன்னா, இந்த உடம்புல உள்ள வலிலாம் முற்றிலுமாக நீக்கப்படுகின்றன. நான்லாம் இது எப்படி இந்த லைனுக்கு வந்துச்சுன்னா, நான் இப்போ இந்த யோகாவுக்கு எப்படி நான் வந்தேன்னா, எனக்கு முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு இடுப்பு வலிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இடுப்பு வலி, முதுகு வலிலாம் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்ப தான் இந்த யோகா பற்றி கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு எனக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் இதுக்கு நான் யோகாலாம் செய்து பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலிலாம் எனக்கு இருக்கும். அது இல்லாமல் எனக்கு நைட்டு தூங்குறப்ப என்ன பண்ணால், தூங்கி ஏந்திச்சோம்னா ஒரு பக்கமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கழுத்தெல்லாம் இப்படி திருப்ப முடியாது, இப்படி திருப்ப முடியாது. அதுமாரி இருந்தேன்னா இப்போ வந்து அந்த பிரச்சனைலாம் முற்றிலுமே நீக்கப்பட்டு இப்போ நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். நல்லா சந்தோஷமாக இருக்கும், நல்லா மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். எந்த கெட்ட பழக்கமும் நம்மளை வந்து போகக்கூடாது. இந்த ஆசனம்லாம் நம்ம செய்து பழகி வந்தோம்னா எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம வந்து அடிமையாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்குள்ள உடம்புலாம் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர அந்த கெட்ட பழக்கம்லாம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உடனேலாம் எல்லாம் மாறிவிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன வயசு பசங்கள்லாம் தொடர்ந்து நம்ம கொடுத்தோம்னா, நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பேரோட நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று இந்த மகதீஷியின் தினம் ஒரு யோகா சேனல் மூலியமா கேட்டுக்கிறோம். இந்த ஆசனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஆசனம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆசனம் செய்கிறனால என்னென்ன, அதாவது செய்யும்போது எப்படிலாம் வலி ஏற்படும், எங்கெங்கெல்லாம் ஏற்படும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஆசனம் செய்கிறப்ப என்ன பண்ணணும்னா, அந்த அடிவயர்லாம் இருக்கும். அந்த இடுப்பு பகுதியெலாம் கொஞ்சம் லைட்டாக வலி இருக்கும். ஆரம்ப நிலையில் செய்கிறீங்க. நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால எங்களுக்கு தெரியறதில்ல. ஆரம்ப நிலையில் இந்த கழுத்து, இந்த தோள்பட்டை அதெல்லாம் வலிக்கும். நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம்னா, இப்படி காலை வந்து இப்படி பிளாட்டாக வச்சு எப்படி பண்ணுறோம். இந்த சூரிய நமஸ்காரில் வரக்கூடிய ஆசனம் தான். இப்படி தான் பண்ணுவாங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறப்ப இந்த நரம்புலாம் அப்படியே நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அடி பாதத்துலேருந்து இது வரைக்கும் நல்லா இழுக்கும். இந்த கை இங்கேருந்து இது வரைக்கும் இழுக்கும். இந்த தோள்பட்டெல்லாம் நல்லா நம்மளாலே உணர முடியும். தோள்பட்டெல்லாம் நல்லா வலிமையாக இருக்க முடியும், நல்லா உணர முடியும். அந்த இடுப்பு பகுதியெலாம் நல்லா வலுப்பெறும் இந்த ஆசனம் தொடர்ந்து பண்ணோம்னா. இது யாரெல்லாம் செய்யலாம் இந்த ஆசனங்கள்? இந்த ஆசனம் வந்து கல்வியில் வந்து நல்லா முன்னேறினோம்னா இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்யலாம். அந்த சில பேருக்குலாம் இந்த இடுப்பு வலி, இந்த முதுகு வலி செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். அவங்களாம் அப்புறம் நீரிழிவு நோய்ங்கிறவங்க, நீரிழிவு சம்மந்தமான சக்கரை நோய், எல்லாருமே ஆரம்ப நிலையில் உள்ளவங்களாம் பெரிய அளவுக்கு போகாமல் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களாம் இந்த ஆசனம் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து சுகர் தான் அதிகமாக இருக்குது. சுகர் உள்ளவங்களாம் இதுமாரி ஆசனம், இதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஆசனம் கிடையாது, எளிமையான ஆசனம் தான். அவங்களாம் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து எல்லாமே எளிமை, மற்றவங்களுக்கு சரியா? அதுதான் சொல்கிறேன். அது ஓரளவுக்கு நம்ம யோகாவில் என்ன பியூட்டினா வச்சு நம்ம அந்த யோகா வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தாவே நம்மளுக்கு அதுக்கான பலன் வந்து பாதி கிடைக்க ஆரம்பித்தோம். நம்ம பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிக்க 75, 80, 90% நம்மளுக்கு பலன் கிடைச்சிடும். அப்போ உரிய ஆசிரியர் மகதீஷ் தினம் ஒரு யோகா அந்த மாதிரி ஆட்களை வச்சு சரியாக அதேமாரி ஆசிரியர் துணை கொண்டு நம்ம ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பிச்சோன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பாக பண்ணோம்னா கூட பொசிஷன் கொஞ்சம் மாற்றினோம்னா கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம ஆசிரியர் துணை வேணும்னு சொல்கிறோம். அதுமாரி வச்சு நம்ம பழகினோம்னா நம்ம சிறந்த ஆரோக்கியமாக கரெக்டாக போகிற வீடியோ நாங்கள் வந்து செய்யலாமா? பார்த்து செய்யலாம். முடிஞ்சளவு ஆசிரியர் பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் கேட்டுக்கலாம். கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். முடிஞ்சளவு இன்னும் வருங்காலத்தில் வந்து ஆசிரியர் அவர்கள் ஃபோன் நம்பர்லாம் இதில் கொடுக்கறதுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம்னா எங்கள்கிட்ட ஃபோன் அடித்து கேட்கலாம். சரியான வழிமுறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். இந்த சேனலை பற்றி உங்களோட இவ்வளோ நாள் போகுது, எத்தனை நாள் இப்போ ஒரு 260 நாள் நெருக்கி போட்டிருக்கீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது, உங்களோட கருத்து எப்படி இருக்குது? இந்த சேனல் வந்து போடுறது வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு இருக்கோம். அதனால் எங்களால் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியல, எடிட் பண்ண முடியல. இப்போ நாங்கள் எப்படி இந்த சேனலில் போடுறோம்னா, நாங்கள் வந்து ப்ரிப்பேர்லாம் முன்னெல்லாம் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வருவோம், ஒரு புக் எடுத்து பார்ப்போம். புக்கில் எந்தெந்த ஆசனம் நம்மளோட தொடர்ந்து செஞ்சுருக்க ஆசனம் தான், ஏதாச்சும் ஒரு ஆசனத்தை தேர்ந்தெடுத்துட்டு அதில் உள்ள பலன்களை ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அந்த பலன் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு சொல்ல போகிறோமோ அப்படியே அந்த ஸ்பாட்டில் சொல்லிவிட்டு எங்களுக்கு எடிட் பண்ணலாம் நேரம் இல்லை. அதனால் என்ன பேசுகிறோமோ பேசிவிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து போட்டுடுறோம். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. இப்படி தான் இந்த சேனல் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வருங்காலத்தில் வந்து முடிஞ்சளவு எங்களால் இன்னும் சிறப்பாக நல்லா குவாலிட்டியாக போடுறதுக்கு தயாராக இருக்கோம்.
முடிஞ்ச அளவு எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகரிஷியின் தினம் ஒரு சேனலை தினமும் வந்து பார்த்து பலன் பெறுங்கள். நாளை இன்னொரு ஆசனத்தில் உங்களோட சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.